அனைவருக்கும் வணக்கங்க. சென்னையில் இப்போ ஒரு பெரிய துயரச் சம்பவம் நடந்திருக்குது. ஒரு இளைஞன், சென்னையைச் சேர்ந்த ஒரு இளைஞன் அரசு மருத்துவமனையில் அவருடைய அறையிலேயே போய் குத்திட்டான். அதனால் இது ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டிருக்குது. இது ஆனால் கண்டிப்பாக பரபரப்பான பேசக்கூடிய விஷயம்தான். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடக்கூடாது. ஏன் நடந்துச்சு? அது குறிப்பாக சென்னையினுடைய மையப்பகுதியில் கிண்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர்தர மருத்துவமனைக்குள்ள, அதாவது ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள், நோயாளிகள் வந்துட்டு போயிருக்கிற ஒரு இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குதுன்னா கண்டிப்பாக யாருனாலும் இதை ஜீரணிக்க முடியாது. கண்டிப்பாக இதை நடந்துடக்கூடாது. ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, இதற்கான காரணம் என்ன, அதை பற்றி தான் நம்ம இங்கே விரிவாக பார்க்க போகிறோங்க. அதாவது ஒரு இளைஞன் தன்னுடைய தாய்க்கு ஒரு காலங்களாக புற்றுநோய் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு இருந்துக்கிறான். இங்கே இந்த ஆஸ்பத்திரிக்கு, அதாவது கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்னாடியே 6 மாதத்துக்கு முன்னாடியே தனியார் மருத்துவமனையில் பல சிகிச்சைகள் எடுத்திருக்கிறான். அதுவும் குறிப்பாக அந்த புற்றுநோய் சிகிச்சை ரொம்ப தீவிரமடைந்த நிலையில் சிகிச்சை எடுத்துட்டு இருந்துக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே அவனால் செலவு பண்ண முடியல. அப்படிங்கிற சூழ்நிலையில் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் இந்த மருத்துவமனைக்கு போங்க, கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு போங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, உங்களுக்கு செலவு பணம் மீதியாகும், கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இவன் அதை நம்பி அந்த பையன் 6 மாத காலமாக இந்த மருத்துவமனையில், அதாவது இப்போ இந்த சம்பவம் நடந்த மருத்துவமனையில் சிகிச்சை தன்னுடைய தாய்க்கு எடுத்துட்டு இருந்துக்கிறான். மருத்துவர்களும் அதாவது பாலாஜி, என்ன டாக்டர் பாலாஜி தான், அவர் தான் ஃபுல்லாக அந்த ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக கண்டினியூவாக 6 மாதமாக பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணுறான்னா, இந்த பையன் இங்கேயும் முடியாதனால மறுபடியும் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு தன்னுடைய தாயை அழைச்சிட்டு போய் பார்த்துட்டு இருந்திருக்கிறான். அங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த ரிப்போர்ட்டையெல்லாம் கொடுத்து சொல்லியிருக்கிறார் அந்த பிரைவேட் டாக்டர் வந்து, இந்த 6 மாத காலமாக நீங்கள் எடுத்தீங்களே இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், அந்த ரிப்போர்ட்டு கொடுங்க, அதை பார்க்கலான்னு இருக்கிறாரு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குதுன்னா, அதாவது எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது அந்த ரிப்போர்ட்டு. அதில் வந்து நீங்கள் இந்த சிகிச்சை அளித்தது கொஞ்சம் தவறான முறையில் அளிச்சிருக்கிறாங்க. இப்போ அம்மா வந்து லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, இன்னைக்கு காப்பாற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா வாழ்நாள் தள்ளி போடலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அவ உடனே என்னன்னா அப்செட் ஆகிட்டோம். ஐயோ, நீ அம்மாவை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவனுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி, அவனுடைய சகோதரர்கள் கூட 2 பேர் இருக்காங்க, அவங்களுடைய அப்பாவும் 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்துட்டாங்க. அவனுக்கு ரொம்ப பதட்டம், இப்படி டாக்டர் செஞ்சனால. ஏன்னா அந்த டாக்டர் சொன்னது அவனுக்கு அந்த நினைவில் வந்தது வந்து இந்த டாக்டர் பாலாஜினுடைய ட்ரீட்மெண்ட் தான். இந்த டாக்டர் கரெக்டாக செஞ்சிருந்தா எங்கள் அம்மாவை காப்பாற்றி இருக்கலாம். இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஆயிடுச்சுன்னு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கொஞ்ச நாள் இருந்துக்கிறான். பணம் என்ன பண்ணுறன்னு தெரியல. அடுத்தது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஒரு கீமோதெரப்பி பண்ணுறேன்னா 20,000 ரூபா வேணும். அது ஒரு சைடு அவனுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்குது. இந்த நியாயத்தை கேட்கறதுக்காக அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே நுழைஞ்சிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, வீட்டில் இருக்கிற ஒரு கத்தியுமே தன்னுடைய பேக்கெட்டில் சைடில் வந்து வச்சுட்டு போயிருக்கிறான். அங்கே போய் அவனுடைய தனி அறையில், அந்த மருத்துவர் அறையில் வந்து ரொம்ப போராடிக்கிறான். நீங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட் சரியில்லை, நீங்கள் பண்ணு தப்புன்னு இருக்கிறான். டாக்டர் வந்து, இல்லை நான்லாம் கரெக்டாக தான் கொடுத்தேன், இதெல்லாம் நீ இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் கொஞ்சம் பேசிக்கிறார். அவர் பேசத்தான் செய்வார், ஏன்னா அவர் ஒத்துக்க மாட்டாங்க, அவர் கரெக்டாக தான் கொடுத்தேன், அவங்களுடைய கான்செப்டில் கரெக்டாக கொடுத்துங்கிறாரு. இப்படியே வாதங்கள் பெருகிட்டே போவையில் என்ன ஆகுதுன்னா, இல்லை நீங்கள் எனக்கு பணம் கொடுங்க, இப்போ எங்கள் அம்மாளுக்கு இந்த சிகிச்சைக்காக ஒரு 20,000 தேவைப்படுது, தயவு செஞ்சு அதையாவது கொடுங்கிறாரு. நான் எப்படியே இப்போ கொடுப்பேன், அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிறாரு. அந்த நேரத்தில் என்னன்னா, தன்னுடைய பாயிட்டு இருந்த கத்தியை வச்சு குத்திட்டான். அங்கேயே அவர் வந்து ரத்த வெள்ளத்தில் துடிச்சிருக்கிறாரு. துடிச்சது என்ன ஆகுதுன்னா, இவன் அந்த ஆஸ்பத்திரி விட்டு அதாவது கதவை திறந்துட்டு வெளியே போகிறான். அந்த கத்தி அந்த ஆஸ்பத்திரிலேருந்து வெளியே போடுறாது நம்ம மீடியாக்கிலாம் பார்க்க முடியுது. அங்கே இருக்கிற பாதுகாவலெல்லாம் சூழ்ந்து அவனை அடித்து உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உடனே வந்து அவனை கூட்டிகிட்டு போயிடறாங்க. அவன் கூட்டிகிட்டு போயில ரொம்ப படபடப்பாக இருக்கிறான். அங்கே போலீஸ் அதிகாரிகளை, ஏப்பா இவ்வளோ படபடப்பாக இருக்கிறேன், நீ அமைதியாக இரு, நீ என்ன நடந்ததுன்னு சொல்லு, உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. ஏன்னா அப்படி சொல்லித்தான் அவன்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தை வாங்க முடியும். ஏன்னா தெரியாது என்ன நடந்துச்சு என்னங்கிறத தெளிவாக நீ சொல்லணும். நீ இவ்வளோ படபடப்பாக இருக்காத, அமைதியாக உட்காந்து சொல்லு, உன்னுடைய விஷயங்களை நாங்கள் ஒவ்வொன்றும் தெளிவாக கேட்குறோம் அப்படின்னு சொல்லையில் அவன் சொல்கிறான், ஒவ்வொன்றும் சொல்கிறான். இந்த மாதிரி நடந்துச்சுங்க, என்னுடைய தாய்க்கு சரியான சிகிச்சை கொடுக்கல, எப்போ போனாலும் டாக்டர் ரூடாக பேசுவார், நான் ரொம்ப மனசு இதனால் பாதிக்கப்பட்ட, எங்கள் அம்மா உயிர் போயிடும், இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் நான் இதை செஞ்சுட்டேன். எனக்கு நான் வந்து டாக்டர் குத்த வேணுங்கிறதோ இது வேண்டுங்கிறது இல்லை, அவர் சரியான நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க, அந்த நேரத்தில் தான் வாக்குவாதம் இது நடந்துருச்சுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, குழப்பமான சூழ்நிலை இதை பண்ணிட்டு அப்படிங்கிற ரொம்ப ஃபீல் பண்ணி அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கிறான். சரி, ஏன் நடந்துச்சு, இவன் வந்து இது மாதிரி ஏன், இதுக்கு மேலே என்ன நினச்சி அப்படிங்கிறத ஒவ்வொன்றா விளக்கமாக கேட்கல, ஒவ்வொரு விஷயங்களும் சொல்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள், அந்த ஒரு சகோதரனுடைய மனைவியும் போயிருக்கிறாங்க, கொஞ்சம் டாக்டர் கொஞ்சம் முன்பின்னா பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சுங்கிறத இன்னும் அதுக்கான உரிய விசாரணை நடந்துகிட்டே இருக்குது. ஆனால்
இந்த விஷயம் ஒரு விதத்தில் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இது நடந்துடக்கூடாது, ஆனால் நடந்துருச்சு. ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கல. இந்த பையன் அந்த ரிப்போர்ட் வந்து ராங்குன்னு டாக்டர் சொன்னதுமே உடனே அவ இன்னொரு 3வது மருத்துவரை அணுகலாம். 2வது டாக்டர் சொல்லல, 3வது மருத்துவரை அணுகியிருக்கலாம். இல்லை இந்த 6 மாத காலமாக இந்த ட்ரீட்மெண்ட்டில் சில குளறுபடி இருக்குது, அதாவது டாக்டர் இப்படியெல்லாம் பேசினாரு அப்படியெல்லாம் பேசிங்கள அங்களுடைய மருத்துவனுடைய தலைமை, அதாவது ஒருத்தர் இருப்பாங்க, அவங்ககிட்ட இது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் இது ஏன் நீங்கள் ரூடாக பேசுகிறீங்க, ஏன் நீங்கள் வந்து நோயாளிட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்கலாம். அப்படியே மருத்துவமனையில் அணுகியும் அது நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரிகளையோ போலீஸ் அதாவது அந்த காவல் நிலையத்தையோ நீ நாடி இருக்கலாம். நாடி இருந்தால் இது கண்டிப்பாக இந்த பிரச்சனை தடுக்கப்பட்டு இருக்கும். இனி வருங்காலங்களில் இந்த பிரச்சனை தடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாருமே என்ன பேசிக்கிறான்னா, டாக்டர்களை கொஞ்சம் சில பேர், அதாவது எல்லா டாக்டர்களையும் குறை சொல்ல முடியாது, மருத்துவமனையில் சில டாக்டர்கள் வந்து கொஞ்சம் ரூடாக இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாமே ஒரு பொதுமக்களுடைய கருத்து ஏற்படுது. இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொரு விசாரணையும் வந்துட்டு இருக்குது. பொதுமக்கள்கிட்டையும் மருத்துவர்கிட்டையும் அரசாங்க அமைப்புகள்கிட்டையும் இதை பற்றியான விசாரணைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதில் என்னன்னா, ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட டாக்டர்கள் வந்து சரியான மனநிலையில் இருக்கிறார்களா? என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நோயாளிகள் பல்வேறு இடைஞ்சல்களை போவாங்க. அதாவது தன்னுடைய உயிர் போயிடும், நம்ம காப்பாற்றணும், அரசு மருத்துவமனை தான் கடைசியாக விதி. அதாவது ஏகப்பட்ட ஏழை நோயாளிகள் வந்து மருத்துவமனை தான் கடைசியாக நம்பி போகிறாங்க. அந்த டாக்டர்கள் அந்த மருத்துவமனை, அதாவது அங்கே போகிற நோயாளிகிட்ட அவங்களுடைய பரிசோதனைகளையும் அவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் பேசி அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு அவங்கள மனநிலை இருக்குது. ஏன்னா சில பேர்த்துக்கு அவங்களுக்கு பல டாக்டர்களுக்கு ஒரு பல நோய்கள் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும், தனிப்பட்ட பிரச்சனை, குடும்ப பிரச்சனைனா இருக்கையில் நோயாளிகிட்ட அவங்களால கரெக்டாக ட்ரீட்மெண்ட் புரியுமா, அதாவது இதெல்லாம் பேசி கரெக்டாக அவங்களுக்கு பண்ண முடியும். ஏன்னா திடீர்னு ஏதோ ஒரு வாயிட்டுருவாங்க, நோயாளிகள் முடியாமல் போவாங்க, அங்கே போகிற பார்வைகள் அவங்களோட போகிறவங்க ஏதோ ஒன்று பேசிடுவாங்க. இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய சகிப்புத்தன்மை கண்டிப்பாக டாக்டரும் இருக்கிறது என்பதை குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை டாக்டரின் பரிசோதனை செய்ய வேண்டும். ஏன்னால் பெரிய பெரிய நோயாளிகள் என இதை நம்பி வர நேரத்தில் இந்த மாதிரி நடந்துடக்கூடாது. 2வது, அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, இப்போ வந்து மருத்துவர்கள் வந்து என்ன கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த போராட்டத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா அரசு மருத்துவமனைக்கும் சரியான பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது சூழ்நிலையில் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும், கண்டிப்பாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது மருத்துவர் ஒரு பக்கம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அரசாங்கம் இனி வரும் காலங்களில் என்ன செய்ய வேண்டும், இதை எப்படி தடுக்க வேண்டும், இனிமேல் இந்த நிகழ்வு இனிமேல் தமிழ்நாட்டில் ஒருபோதும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எங்கேயும் நடந்துடக்கூடாது. இதற்கான பொதுமக்களும் அவர்கள் குறையை அந்த அரசு மருத்துவமனையுடைய தலைமை, யாராவது தலைமை அதிகாரி இருப்பாங்க, அங்க நீங்க கண்டிப்பா தெரிவிங்க. அரசாங்கமும் இந்த குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செஞ்சு இனிவரும் காலங்களில் இது போன்ற பெரிய துயரச் சம்பவங்கள் பொது வழியிலோ அரசு மருத்துவமனையிலோ எந்த இடங்களிலும் நடக்கக்கூடாது, யாரும் இதுக்கு முன்னுதாரணமாக இருந்துடக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான நடவடிக்கை என்னங்கிறத அரசு அதிகாரிகள் மாண்பு முதலமைச்சர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவரையும் அந்த பையனையை ஜெயிலில் போட்டாங்க. இனி இதுக்கு மேலே என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும், இது அடுத்தது நம் மக்கள் சார்பாக நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம், மருத்துவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அரசாங்க அமைப்புகளுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு வரோம். கண்டிப்பாக தமிழ்நாட்டிலும் மட்டுமல்ல எந்த ஒரு மூலையிலும் இந்த பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகக்கூடாது என்பதை எல்லோரும் மனதில் வைத்து நாம் என்றும் எல்லாத்துக்கும் ஒரு உரிய, அதாவது எந்த பிரச்சனைக்கும் நாம் ஒரு காரணமாக இருந்தக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டிக் கொண்டு உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.